மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புதுச்சேரியில் தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய காலையில் நீலாங்கரையில் இருந்து காரில் புறப்பட்டார். வழியெங்கும் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் விழுப்புரம் மரக்காணம் பகுதியில் விஜயின் கார் சென்று கொண்டிருந்த போது தொண்டர்கள் காரின் மீது பாய்ந்து கார் பேனட்டில் நீச்சலடித்தவாறு விஜய்க்கு பிளையிங் கிஸ் கொடுப்பது, மொபைலில் வீடியோ எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டனர். பின்னர் பவுன்சர்கள் அவர்களை அப்புறப்படுத்தினர். பின்னர் விஜய் காரில் இருந்து தனது பிரச்சார வாகனத்திற்கு மாறினார். பிரச்சார வாகனத்தில் விஜய் சென்று கொண்டிருந்த போது அவரது வாகனத்தை பைக்கில் பின்தொடர்ந்த இருவர் முன்னால் சென்ற கார் மீது மோதி கீழே விழுந்தனர். இந்த விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் விஜயை தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்றதோடு கட்சியின் கொடிக்கட்டிய வேல் ஒன்றை அவருக்கு பரிசாக வழங்கினர். விஜயின் பிரச்சார வாகனம் மீது ட்ரவுசர் அணிந்த இளைஞர் ஒருவர் ஏறி விஜயிடம் கை கொடுக்க முயன்றபோது அங்கிருந்த பவுன்சர்கள் அந்த இளைஞரின் காலை பிடித்து கீழே இறக்கினர். புதுச்சேரியில் காவல்துறையின் எச்சரிக்கையை மீறி விஜயை பின்தொடர்ந்த வாகனங்களின் சாவிகளை காவலர் ஒருவர் வெடுக்கென எடுத்துச் சென்றார். இதனால் விஜய் பிரச்சார வாகனத்தை அவர்களால் பின்தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் விஜயின் பிரச்சார வாகனத்தின் மீது சாலையோரம் நின்ற தொண்டர் ஒருவர் தர்பூசணியை வீச அது விஜயின் பிரச்சார வாகனத்தின் உள்ளே விழுந்தது. இதனை பார்த்து விஜயும் அவரது பவுன்சர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். கடலூர் சாலை சந்திப்பு பகுதியில் வேனில் சென்றபடியே விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவரை பார்க்கும் ஆவலுடன் வேனை நோக்கி நெருங்கி வந்த முதியவரை அதிவிரைவு படை காவலர் ஒருவர் தள்ளிவிட்டார். அதை பார்த்த விஜய் அந்த அதிவிரைவு படை காவலரை அழைத்து கடுமையாக கடிந்து கொண்டதோடு இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என கோபமாக எச்சரித்தார். மணவள்ளி தொகுதி தாவேக வேட்பாளர் ராமுவிற்கு ஆதரவு அளிக்க சென்ற விஜய் பாஜக வேட்பாளரும் சபாநாயகருமான செல்வத்திற்கு வாக்களிக்கும்படி பேசியதால் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் தாவேக வேட்பாளர் ராமு விஜயிடம் தன் பெயர் ராமு எனவும் செல்வம் பாஜக வேட்பாளர் என விளக்கி கூறியதை அடுத்து தாவேக வேட்பாளர் ராமுவுக்கு வாக்களியுங்கள் என விஜய் மக்களிடம் கேட்டுக்கொண்டார். தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவுசெய்து மிஸ்டர் ராமு இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க, வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, கடலூர் சாலை சந்திப்பு, தவளக்குப்பம் பகுதிகளில் தாவேக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். துணைநிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத வகையில் புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும், தாவேக ஆட்சி அமைந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்றும் விஜய் வாக்குறுதி அளித்தார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.